Hi guys, welcome to Crypto Raghulan. அண்ட் இந்த இயர் வந்து நம்ம இந்த கிரிப்டோ ரெகுலன் சேனல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான வீடியோஸ்லாம் நம்ம போட ஆரம்பிப்போம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிட்காயின் மைனிங் அப்படின்றது வந்து இதுக்குள்ளார வந்து என்ன நடக்குது, டெக்னிக்கலாக என்ன நடக்குது இதுக்குள்ளார, அண்ட் இந்த மைனிங்ன்ற ஒர்க் ஏன் முதல்ல இது பண்ணுறோம், அண்ட் இது பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி பேமெண்ட் வருது, அந்த பேமெண்ட் வந்து ஏன் ஒருத்தவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க, இதில் இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கோன் பி a series of videos. ஸோ கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் பிட்காயின் மைனிங் அப்படின்றது வந்து எப்படி என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வெல்கம் அகெயின். அண்ட் உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அண்ட் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். சரி, ஃபர்ஸ்ட் திங் கைஸ், ஸோ கிரிப்டோ கரன்சி மைனிங்னா என்ன, ஸோ இந்த மைனிங் வந்து ஏன் பண்ணுறோம், அண்ட் எதுக்காக இது வந்து இந்த என்டையர் ப்ராசஸில் மைனிங்கிறது எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஓவர் வியூ பார்ப்போம். ஸோ மைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பிட்காயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி. இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு ரூபா நோட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு மணி. அது அந்த மணி வந்து நீங்கள் உண்மையாக பொய்யா இல்லைன்றது வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதில் சீரியல் நம்பர், அந்த நோட்டோட குவாலிட்டி, டெக்ஸ்சர், இந்தமாதிரி நிறைய விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்ஸி நோட் மிஷினில் கொண்டு போய் அதை நீங்கள் வச்சிங்கன்னா உண்மையான நோட்டா கள்ள நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரியலான ஒரு கரன்சிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரியலாக ஃபேக்கா அப்படின்ட்டு. வேறஸ் ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து நம்ம ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு சொல்கிறாரு, பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அனுப்புறது வந்து உண்மையாலுமே பிட்காயின்ஸா இல்லை அவரே உட்காந்து அது ஏதாவது டிஜிட்டலாக செஞ்சு அதை அனுப்புகிறாரா, எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி அது ஒரிஜினலான காயின் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து டபுள் ஸ்பெண்டிங் அப்படின்ற ஹோல் கான்செப்ட் வந்து டிஜிட்டல் மணியோட ஒன் ஆஃப் தி கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம டபுள் ஸ்பெண்டிங் அப்படின்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் கரன்சிஸில் வந்து தெர் இஸ் a lot of chances டபுள் ஸ்பெண்டிங் கேன் ஹேப்பன். அதாவது நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $100 வச்சுருக்கீங்க. அந்த $100 வந்து லெட்ஸே அந்த பேங்கிங் அக்கௌண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த $100 ஒரு பர்சனுக்கு அனுப்பிச்சிடலாம். அந்த டிரான்சாக்ஷன் முடியாத மாதிரி காமிச்சிட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு $100 அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வச்சுருந்தது ஒரு $100 தான், பட் நீங்கள் 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, $200 நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் $100 தான் இருக்குது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து இந்த மாரி விஷயம் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து அப்பப்போ பேங்கிங் சிஸ்டம்ஸ் வந்து ஹேக் ஆகுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம பார்க்குற நியூஸ், கேள்விப்படுற விஷயம். ஸோ இப்போ இதே நீங்கள் ரியல் மணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கள்ள நோட்டு அப்படின்றது தான். ஸோ இந்த கள்ள நோட்டு, ப்ராக்ஸி நோட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு காப்பிங் மிஷினில் வந்து உங்களோட கரன்சி நோட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு $100 வச்சு ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் ஒரு $100 கொடுத்தா ஒரு ஆப்பிள் வாங்கினா வேலை முடிஞ்சிச்சு. வேறு இதே இடத்துல வந்து நீங்கள் கள்ள நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு $100 கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்கிட்டீங்க, ப்ளஸ் உங்களோட கள்ள நோட்டை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2-3 ஆப்பிள் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வாங்கின பொருளோட ஒர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 நோட்டு, $100 நோட்டுக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்னா ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட கள்ள நோட்டை வச்சு நீங்கள் நிறைய பொருள் வாங்குறீங்க, கம்மியான காசு கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். கள்ள நோட்டுன்றது உலகம் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு விஷயம். இதை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி வந்து அதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கிறது, அதுக்குள்ளார வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கம்பி வைக்கிறது, அதில் அந்த சீரியல் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கரன்சிஸ் வந்து யாரும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணணும், எஃபர்ட் போடணும், இது ரொம்ப கஷ்டமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ இதே விஷயத்தை தான் வந்து பிட்காயின் மைனிங் அப்படின்றது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டபுள் ஸ்பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, இந்த பிட்காயின்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு பணத்தை வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு செக் எடுத்துகிட்டு போவீங்க, பேங்க் கேஷியர்கிட்ட கொடுப்பீங்க, இந்தாங்க செக்கு, இந்த செக்கில் இருக்கிற ஒரு பணம் அவர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $10,000 இருக்குது, அவர் செக்கு கொடுத்துருக்காரு, இந்த $10,000 கொண்டு வந்து என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கேஷியர் வந்து பார்ப்பார், சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இருக்கா, செக்கு வந்து நம்மளோட பேங்க்கு கொடுத்த செக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெரிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பேங்க்கில் $10,000 இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேஷியர் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து இந்த ஒரு டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணுறாங்க. இதே ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன் A to பர்சன் B நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அங்கே நடுவில் பேங்கிங் சிஸ்டம்ஸில் வந்து ஏதாவது ஒரு மிஷினோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணும். இந்த கேஷியர் பண்ணுற வேலையே வந்து வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணும். இப்போ இதே ப்ராசஸ் தான் வந்து மைனிங் அப்படின்றது பண்ணுறது. மைனிங் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து
இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் செகண்ட் வந்து புதுசாக மைனிங் பிளாக்ஸ், அதாவது புதுசாக வந்து ஒரு புது பிட்காயினை கொண்டு வரதும் வந்து இந்த மைனிங் அதோட வேலை தான். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் கிட்டத்தட்ட நம்ம ரியல் வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரன்சி அச்சடிக்கிறது, இந்த கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another பர்சன் வெரிஃபை பண்ணுறது வந்து இந்த மைனிங்கோட வேலை. ஸோ இந்த ரியல் வேர்ல்டில் பண்ணுற வேலை மைனிங் வந்து இந்த விஷயத்தில் பண்ணுது. இப்போ இந்த மைனிங்கில் வந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு ஜிபியூ, ஆசெக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ரெகுலர் கம்ப்யூட்டர், நம்ம கேமிங் பிசியோ ரெகுலர் பிசியோ ஒரு சின்ன கிராஃபிக் கார்டு வச்சுக்கிட்டு இந்த மைனிங் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஆசெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், விச் இஸ் பேசிக்லி லைக் ஒரு சின்ன மதர் போர்டு. அந்த மதர் போர்டு ப்ராசஸர் வந்து செய்கிற ஒரே வேலை வந்து இந்த பர்டிகுலர் கரன்சிக்கான ஹேஷ் ரேட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இது மட்டும்தான் இதோட வேலையாகவே இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேருங்க. உங்களோட கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த ஆசெக் மிஷின்ஸாக இருக்கட்டும், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி ஒரு ஹேஷ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பும் நெட்வொர்க்குக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து அந்த ஹேஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸடெசிமல் வேல்யூ அது. அண்ட் ஏன் வந்து ஹெக்ஸடெசிமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, இது எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக வந்து பார்ட் பை பார்ட் வந்து நான் போகிறேன். நெக்ஸ்ட்டு சீரீஸில் வந்து இந்த வீடியோஸில் வந்து இதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, உங்களுக்கு என்டையர் கான்செப்ட் என்ன அப்படின்னு புரியறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மிஷின்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி நெட்வொர்க்குக்கு அனுப்புது. ஸோ நெட்வொர்க் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்குது, ஒரு ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கோ ஒரு புது பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. இவங்களோட வேலை என்ன, இந்த என்டையர் மிஷின்ஸ் எல்லா ஜிபியூஸ் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும். இதோட ஒரே கண்டிஷன் என்னன்னா, மிஷின் வந்து டார்கெட் ஹேஷ் வேல்யூ ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஹேஷ் வேல்யூ தாங்க என்னோட சேலஞ்சுக்கான டார்கெட் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நம்மளை வச்சுருக்கிற எல்லா மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று அந்த டார்கெட் வேல்யூவை கரெக்டாக கெஸ் பண்ணணும், இல்லைனா அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ கெஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி ரிஜெக்டட். அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து எல்லா மிஷின்ஸும் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஒரு தடவை மட்டும்தான் அனுப்பணும். ஸோ இந்த சென்ஸ் வந்து என்டையர் நெட்வொர்க்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் வந்து சிஸ்டம்ஸ் வந்து அனுப்பும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து லேக். ஒரே டைமில் வந்து 2 பேர் வந்து அதே வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து தென் தெர் இஸ் சார்ட் ஆஃப் லைக் ஸ்டேல் மேட் மாரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து வி ஹாவ் டு சி ஹூ இஸ் த earliest, யார் வந்து ஃபஸ்ட்டு அனுப்புனது, எது டிலே ஆச்சு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஆர்ஃபன் பிளாக்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் இந்தமாரி சினாரியோஸில். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு என்ன மைனிங்கில் வந்து நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்து. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து மைனர்ஸ் வந்து பே பண்ணி போடுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹேஷ் பவர் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து லெட்ஸே வந்து நான் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரே ஒரு ஜிபியூ இருக்குது, ஒரு கிராஃபிக் கார்டு இருக்குது, அதை வச்சு நான் வந்து மைனிங் பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸே இந்த கிராஃபிக் கார்டு வந்து 3070 RTX, NVIDIAவோட 3070 RTX. ஸோ இதோட ஹேஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் வந்து லெட்ஸே 62 மெகா ஹேஷஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா 62 மெகா ஹேஷஸ். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து அரௌண்ட் தி வேர்ல்டில் எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிற ஜிபியூஸ் அண்ட் ஆசெக் மிஷின்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் 4 கிராஃபிக் கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 54 கிராஃபிக் கார்டு வச்சுருக்கேன். ஸோ சில பேர் வந்து 50 வச்சுருப்பாங்க, 100 வச்சுருப்பாங்க, 500 வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தேல் கெட் த ரிவார்ட்ஸ். ஸோ இதுலேயே வந்து சோலோ மைனிங் இருக்குது அண்ட் பூல் பேஸ் மைனிங் இருக்குது. ஸோ அது என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஆதி காலத்தில் வந்து பைனிங் வந்து பிட்காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து 10,000 பிட்காயின்ஸ் அதுமாதிரி இஷ்டத்துக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இருந்துச்சு. அது எவ்ரி ஃபியூ இயர்ஸ் வந்து ஹால்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்காக வந்து டிமாண்ட் வந்து சப்ளை வந்து கம்மி பண்ணுறது வந்து பிட்காயின்ஸ் இதுமாரி எல்லா கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஒரு விஷயம். அது எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த நீங்கள் எவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பாதியாக வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எர்லியர் டைம்ஸில் வந்து இந்த மைனிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கம்மி பேர் தான் மைனிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே உங்கள் கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் மட்டும் 10,000 பிட்காயின் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பிட்காயின் வந்து ஏர்ன் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணவர் வந்து 10,000 பிட்காயின் கொடுத்து பாப்பா ஜான்ஸ் நினைக்கிறேன், அதில் வந்து 2 பீஸா வாங்கியிருக்காரு. இப்போ வந்து அது வந்து இட்ஸ் ஒர்த் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அண்ட் அப்போ வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளாக நிறைய பேர் வந்து மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அந்த மைனிங் டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சோட டிஃபிகல்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து சேலஞ்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நேரம் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ரிவார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் நீங்கள் நிறைய ஹேஷ் பவர் வந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யார் வந்து நிறைய ஹேஷ் பவர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த earlier டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ மைனிங் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் எவ்ரி ஒன் வாஸ் யூசிங் இட். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா யூ கேன் ஏர்ன் மணி, யூ கேன் ஏர்ன் பிட்காயின்ஸ், யூ கேன் ஏர்ன் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நினச்சி இந்த டிஃபிகல்ட்டினால் வந்து சோலோ மைனிங் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் நோ ஒன் இஸ் டூயிங் இட். எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியிலும் வந்து சோலோ மைனிங் வந்து இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பூல் பேஸ் மைனிங் அப்படின்றது இது என்ன வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லா மைனர்ஸும் வந்து லெட்ஸே நான் ஒரு 100 மைனர்ஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா மைன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒன்று மாற்றி ஒருத்தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். அந்த ரிவார்ட்ஸை வந்து பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஹேஷ் பவர் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பூல் பேஸ் மைனிங். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஹேஷ் பவர் என்னவோ அதை நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அந்த பூலுக்கு. அந்த பூல் என்டையர் பூல் சேர்ந்து மைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து த சான்சஸ் ஆஃப் வின்னிங் அ பிளாக் இஸ் மச் ஹையர். ஸோ அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்கும். இன்றைக்கி வந்து பிட்காயின் மைனிங் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் இன்கம் எனக்கு வந்து டெய்லி ஒரு இன்கம் வருது, வீக்லி ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த பூல் பேஸ் மைனிங் தான். இந்த பூல் பேஸ் மைனிங் இல்லை அப்படின்னா வந்து இந்நேரத்துக்கு இந்த கார்ப்பரேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸு அண்ட் பெரிய பெரிய ப்ரெடி மச் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ், க்ளவுட் மைனிங் ஸ்டார்ட் அப்ஸ் இவங்கெல்லாம் வந்து wouldn't have made possible for me to mine. என்ன மாதிரி வந்து ரெகுலராக வீட்டில் வச்சு மைன் பண்ணுறவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இந்த பூல் பேஸ் மைனிங்னால தான் வந்து இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் கிவ்ஸ் யூ ஓவர்வியூ கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம போவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ் கைஸ்.